அன்பிற்கினிய உறவுகளே, ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். ஏற்கனவே கடந்த வீடியோவிலே அவரது விமான ஓட்டியான காரணத்திற்கு பைலட் ஆனதற்கான காரணங்களையும், அவரது வெளிநாட்டு கிறிஸ்தவரான சோனியா காந்தி அவர்களை காதலித்து மனம் புரிந்ததற்கான காரணத்தையும், அவர் பிரதமர் பதவியை அடைவதற்கான அரசு யோக விதிகளையும் நாம் ஆய்வு செய்தோம். இந்த வீடியோவிலே அவரது பிரதமரான காலகட்டத்திலே அவருக்கு நடந்த தசாபுத்திகள், அடுத்ததாக அவர் மரணித்த காலகட்டத்திலே அவருக்கு நடைபெற்ற தசாபுத்திகள் எப்படி இருந்தன, எதனால் அவர் பிரதமர் பதவியை அடைந்தார், எதனால் அவர் மரணத்தை தழுவினார் என்பதையும் நாம் இதிலே ஆய்வு செய்ய இருக்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற தினம் 31 அக்டோபர் 1984. இந்த காலகட்டத்திலே அவருக்கு நடைபெற்ற தசாபுத்திகளை பார்ப்போம். 10வது மாதம் 10ஆம் தேதி 1984 முதல் 2ஆம் தேதி 11வது மாதம் 1984 வரை இவருக்கு ராகு தசை, குரு புத்தி, சுக்கிரன் அந்தரம், சனி சூட்சுமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற 31 அக்டோபர் 1984 அன்று அவருக்கு ராகு தசை, அதிலே குரு புத்தி, சுக்கிரன் அந்தரம், சனி சூட்சுமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, ராகு தசையில் இவர் பிரதமரானதற்கான காரணம் என்ன? ராகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருக்கிறார். அந்த ஸ்தானாதிபதியான சந்திரன் 12ஆம் இடமான சிம்மத்திலே இருக்கிறார். அதிகார ஸ்தானத்தை சுட்டி காட்டுகிறார், தலைமை ஸ்தானத்தை சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சூரியனோடு கூடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, லக்னாதிபதியான புதனோடும் கூடியிருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்ததிபதி சிம்மத்திலே லக்னாதிபதியோடும் சிம்மாதிபதியோடும் கூடியிருந்து தலைமை பதவியை, உயர்ந்த தலைமை ஸ்தானத்தை சுட்டி காட்டுகிறார். 11ஆம் இடத்ததிபதி நன்றாக இருக்கிறார், தலைமை ஸ்தானத்தை சொல்லுகிறார். சரி, ராகு யார் சாரம் வாங்கி இருக்கிறார்? ராகு புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவினுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த குருவும் சிம்மத்திலே இருந்து சூரியனோடு இணைவில் இருக்கிறார். எல்லோருமே வீடு கொடுத்தவனும், ராகுக்கு வீடு கொடுத்தவனும், சாரம் கொடுத்தவனும் சிம்மத்திலே ஆட்சி பெற்ற சிம்மாதிபதியோடு இணைவில் இருக்கிறார்கள். சிம்மத்தின் மூலமாக, அதாவது அரசாங்கத்திலே உயர்ந்த தலைமை பொறுப்பை ராகு யோக ராகுவாக மாறி கொடுத்தார். அது மட்டுமல்ல, ராகு 11ஆம் இடத்திலே யோகத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, கடக ராகுவாகவும் இருக்கிறார். இப்போ கடக ராகு, 11ஆம் இடத்து ராகு சிம்மாதிபதியோடு சிம்மத்தோடு தொடர்பு கொண்ட சாரம் கொடுத்தவர், வீடு கொடுத்தவர். எனவே ராகு உயர்ந்த பதவியை கொடுத்தார். சரி, ராகு தசையிலே குரு அந்தரத்திலே கிடைத்திருக்கிறது. குரு 4க்கு அதிபதியாகி சிம்மத்திலே இருக்கிறார், ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கிறார். அந்த புத்தியிலே கிடைத்தது. சரி, சுக்கிரன் அந்தரத்திலே, சுக்கிரன் கன்னி லக்கணத்திற்கு, சுக்கிரனும் சனியுமே யோகாதிபதிகள். அந்த வகையிலே இந்த லக்கணத்திற்கு யோகாதிபதியான சுக்கிரன், வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன், பாக்கியாதிபதியாகவும் சுக்கிரனே இருக்கிறார். அந்த சுக்கிரனுடைய அந்தரத்திலே, சனியினுடைய சூட்சுமத்திலே, இந்த லக்கணத்திற்கு, கன்னியா லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 10ஆம் இடத்தையும் சுட்டி காட்டுகிறார். வேலையையும் சுட்டி காட்டுகிறார். பதவி, பட்டம், தலைமை ஸ்தானம், அங்கீகாரம், புகழை சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே சனி இருந்து 3ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கிறார். எனவே சனியினுடைய சூட்சுமத்திலே, ராகு தசையிலே, குருவினுடைய புத்தியிலே, சுக்கிரன் அந்தரத்திலே, சனி சூட்சுமத்திலே
31 அக்டோபர் 1984 பிரதமர் பதவியை ஏற்றார். சரி, பட்டம், பதவி, பேர், புகழ் அனைத்தையும் கொடுத்த ராகு, யோக ராகுவாக இருந்த ராகு, அதே ராகு தசையிலேயே ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்தது. அப்படி என்றால் இந்த ராகு மரணத்தையும் ஏன் கொடுத்தார்? ராஜீவ்காந்தி அவர்கள் மரணமடைந்த தினம் மே 21, 1991. அதே ராகு தசையிலே. ராகு தசையிலே கேது புத்தி, சூரியன் அந்தரம், ராகு சூட்சுமத்திலே ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தது. அப்படி என்றால் யோகத்தை கொடுத்த அதே ராகு இவரது மரணத்தையும் எப்படி கொடுத்தார்? பணம், பதவி, பட்டம், பேர், புகழ் அனைத்தையும் கொடுத்த, உயர்ந்த அதிகாரத்தை கொடுத்த, உலக புகழை கொடுத்த அதே ராகு பகவான் எப்படி இவருக்கு மரணத்தையும் கொடுத்தது? அந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 11. கன்னியா லக்னம் என்பது உபயலக்கணம். உபயலக்கணத்திற்கு 7, 11, 7ஆம் அதிபதிகள், அதாவது 7, 11 குடையவர்கள் மாரகாதிபதிகள். 7, 11ஆம் இடம் மாரகஸ்தானம், 7ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம். அப்படி என்றால் 11ஆம் இடத்திலே மாரகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு முதலிலே லாபஸ்தானத்திலே இருந்த ராகு லாபத்தை கொடுத்தார். அதே 11ஆம் இடம் இங்கே மாரகஸ்தானமாகவும் வருவதால் அதே மாரகஸ்தான ராகுவாக மாறி மாரகத்தையும் கொடுத்தார். இப்போ ராகு தசையிலே கேது புத்தி, கேது இங்கே 5 குடையவராக இருக்கிறார். எப்படி மரணத்தை கொடுத்தார்? இங்கே கேது வாங்கி இருக்கின்ற சாரம் உத்திராடம் 2. கேதுக்கு வீடு கொடுத்த சனி 10லே இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் சாரம் கொடுத்த சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக விரையாதிபதியாக வருகிறார். விரையாதிபதியினுடைய சாரத்தை பெற்ற கேது விரயத்தை கொடுத்தார். இப்போ ராகு திசை கேது புத்தியிலே, சூரியன் அந்தரத்திலே. இப்போ சூரியன் எப்படி மரணத்தை கொடுக்கிறார்? இங்கே சூரியன் சிம்மாதிபதியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூரியன் 3 டிகிரியிலே இருக்கிறார் சிம்மத்திலே. மாரகாதிபதிகளான 11ஆம் அதிபதியான சந்திரனும் 7ஆம் அதிபதியான குருவும் சூரியனோடு சிம்மத்திலே 12 பாகையிலே இருக்கிறார்கள். சூரியனுக்கும் குரு சந்திரன் இவர்களுக்கு 9 டிகிரி வித்தியாசத்திலே தான் இருக்கிறார். 9 டிகிரியிலே குருவையும் சந்திரனையும் சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறார். மாரகாதிபதி பாதகாதிபதியான குருவையும் மாரகஸ்தானாதிபதி மாரகாதிபதியான சந்திரனையும் சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி அவர்களுடைய காரகங்களை சூரியன் வாங்கி இருக்கிறார். சந்திரனும் வியாழனும் செய்யக்கூடிய மாரகத்தை சூரியனே செய்வார். அந்த வகையிலே சூரியனுடைய அந்தரத்திலே ராகுதசை கேது புத்தி, சூரியன் அந்தரத்திலே, ராகுவனுடைய சூட்சுமத்திலே 11ஆம் இடமான மாரகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு இன்னொரு 7ஆம் அதிபதியான மாரகஸ்தானாதிபதியான வியாழவனின் நட்சத்திரமான புனர்பூசத்தை வாங்கிய ராகுவாகவும் இங்கே இருக்கிறார். மாரகஸ்தானத்திலே இருக்கிறார் ராகு. மாரகாதிபதியினுடைய சாரத்தையும் வாங்கி இருக்கிறார். அந்த ராகுவினுடைய சூட்சுமத்திலே, அந்த ராகுவினுடைய தசையிலே, கேதுவனுடைய புத்தியிலே, சூரியனுடைய அந்தரத்திலே, ராகுவினுடைய சூட்சுமத்திலே மே 21, 1991 அன்று மரணமடைந்தார். மரணம் எப்படி நிகழ்ந்தது? அன்றைய கோச்சார நிலை என்ன? தசாபுத்திகள் மட்டுமல்ல, ஒருவருக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் 12 கட்டங்களும் பாதகமாக இருக்க வேண்டும். அனைத்து ராசிகளும் பாதகமாக இருக்கின்ற பொழுதுதான் ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கும். அது மட்டுமல்ல, அன்றைய கோச்சார நிலை, ஆயுள்காரகன் 8ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, அவர்களுடைய நிலையையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் லக்னாதிபதி அன்றைய கோச்சாரத்திலே எப்படி இருந்தான் என்பதையும் பார்க்க வேண்டும். ராஜீவ்காந்தி அவர்கள் மரணமடைந்த மே 21, 1991 அன்றைய கோச்சார நிலை இப்பொழுது திரையிலே தெரிகிறது.
லக்னாதிபதியான புதன் கோச்சாரத்திலே 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆயுள் ஸ்தானத்திலே, ஆக்சிடென்ட் ஸ்தானத்திலே, விபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கிறார். சரி, ராகு 4ஆம் இடத்திலே இருக்கிறார், தனுசிலே இருக்கிறார். சனி மகரத்திலே இருக்கிறார். சூரியன் ரிஷபத்திலே இருக்கிறார். மிதுனத்திலே சுக்கிரன் கேது இருக்கிறார்கள். கடகத்திலே செவ்வாய் குரு இருக்கிறார். சிம்மத்திலே சந்திரன் இருக்கிறார். இது அன்றைய கோச்சார நிலை. இப்பொழுது லக்னாதிபதியான புதன் அட்டமஸ்தானத்திலே இருக்கிறார். ஆபத்தை சொல்கிறார், ஆக்சிடென்ட்டை சொல்கிறார், ஆயுளையும் சொல்கிறார். சரி, அப்படி என்றால் ஆயுள் காரகனான 8ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்? ஆயுள் காரகனான செவ்வாய் கடகத்திலே நீசமாகி இருக்கிறார். ஆயுள் காரகன் நீசமாகிவிட்டான். சரி, ஆயுள் காரகனோடு யார் இணைந்திருக்கிறார்? பிறந்த ஜாதகப்படி பாதகாதிபதி மாரகாதிபதியான குரு இணைவில் இருக்கிறார். ஆயுள் காரகனை மாரகம் செய்துவிட்டார் மாரகாதிபதி. சரி, ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி 5ஆம் இடத்திலே நன்றாகத்தான் இருக்கிறார். ஆனால் நீசமான ஆயுள் ஸ்தானாதிபதி தனது 7ஆம் பார்வையால் சனியை பார்த்து ஆயுள் காரகனையும் கெடுக்கிறார். மாரகாதிபதியான குருவும் அதே கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ஆயுள் காரகனான சனியை பார்த்து ஆயுளை கெடுக்கிறார். அட்டமஸ்தானத்திலே விபத்தை சொல்லக்கூடிய, ஆயுளை சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே லக்னாதிபதி மறைந்து விட்டார். அவர் ஆயுள் மறையப் போகிறது என்பதை, விபத்து என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆயுள் காரகனும் செவ்வாய் நீசமாகிவிட்டான். மாரகாதிபதி இணைவில் இருக்கிறான். ஆயுள் ஸ்தானாதிபதியும் பலம் பெற்றிருந்தாலும் மாரகாதிபதியினுடைய பார்வை நீசம் பெற்ற ஆயுள் ஸ்தானாதிபதியின் பார்வையால் சனியும் பழமிழந்து விட்டான். லக்னாதிபதி பழமிழந்து விட்டான். ஆயுள் காரகன் பழமிழந்து விட்டான். ஆயுள் ஸ்தானாதிபதி நீசமாகிவிட்டான். இதுதான் ஒருவருக்கு மரணத்தை சொல்லக்கூடிய நேரம். அது மட்டுமல்ல, பிறந்தகால லக்னாதிபதியான புதன் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த புதனை மாரகாதிபதியான சந்திரன் கோச்சாரத்திலே தொடுகிறார். 11க்கு அதிபதியான சந்திரன் மாரகாதிபதியாக வருவதால் அந்த மாரகாதிபதி கோச்சார ரீதியாக புதனை, லக்னாதிபதியை தொடுகிறார். இதுவும் மாரகத்தை சொல்கிறது. சரி, மாரகம் வெடி விபத்து என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கோச்சார புதனான லக்னாதிபதியை பிறந்தகால ஜாதகப்படி லக்னத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் என்பது விபத்தை சொல்லும். செவ்வாய் என்பது வெடிமருந்தையும் சொல்லும். சரி, கோச்சாரப்படி செவ்வாய் நீசமாகி ராகுவை தொடுகிறார். அந்த ராகு செவ்வாய் இருவரும் மாரகஸ்தானத்திலே இருக்கிறார்கள். அந்த ராகு செவ்வாய் இருவரும் சுட்டிக்காட்டுவது வெடிமருந்து, வெடிகுண்டு, வெடிபொருள். அப்படி என்றால் இவருக்கு வெடிமருந்தால், வெடியால், விபத்தால் திடீர் மரணம் ஏற்படும் என்பதை லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதும், ஆயுள் ஸ்தானாதிபதி மாரகஸ்தானத்திலே நீசமாகி ராகுவோடு வெடிமருந்தை, வெடிகுண்டை சொல்வதும், ஜனனகால ஜாதகத்தின் 8ஆம் அதிபதியான செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக கோச்சார லக்னாதிபதியை பார்ப்பதும் வெடிமருந்தால் விபத்து நிகழும், ஆயுள் பங்கமாகும், மரணமாகும் என்பதை தெளிவாக சொல்கிறது. நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றொரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.